வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்துட்டு ஓணம் ஸ்பெஷல் கடலைப்பருப்பு பொரியல். கடலைப்பருப்பு பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 300 கிராமு, அரை தேங்காய், 1/4 தேங்காய் எடுத்தாலும் போதும், உங்களுக்கு தேவையான தேங்காய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், உப்பு, இவ்வளோதான் வேணும். அப்புறம் எண்ணெய். இது எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வெந்து எடுத்ததுக்கப்புறம் பொரியல் பண்ணலாம். கடலைப்பருப்பு வேக வச்சுட்டேன். பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்குது. உடையாத நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ தாளிக்கிறேன். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறேன். எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகா போடுவேன். காஞ்ச மிளகா கடுகு போட்டாச்சு. நீ வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை போடுவேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. இனி நம்ம தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டு வறுத்துக்கணும். தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா சிலர் நல்லா தேங்காய் சாப்பிடுவாங்க, சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. தேங்காய் நல்லா சவுந்துச்சு. வேணும்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், வேணான்னா வேணாம். நான் போடல, காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். இந்த பருப்பு பொரியல் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், கார குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செய்து சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு பொரியல் இறக்கிடலாம். வெந்துருச்சு. டேஸ்டியான கடலைப்பருப்பு பொரியல் ரெடி. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக செய்து சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.